அண்ட் இந்தியாவுடைய ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான இந்த உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான சாராம்சம் எதனால் இது 20 வருடங்கள் கழித்து இப்போ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அக்ரிமெண்டாக பார்க்கப்பட போகுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அழுத்தம் ஒட்டுமொத்த உலக நாடுகள்ல, அதுவும் யூரோப்பியன் யூனியன் மேல கிரீன்லாந்து சம்பந்தமாக கிரீன்லாண்டை கைப்பற்றுவது மூலியமாக அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனாக அமெரிக்கா முன்வைத்துள்ள பல்வேறு கோரிக்கைகளை ஒட்டுமொத்த யூரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் இடது கையால் புறந்தள்ளதை ஒட்டுமொத்தமாக ரசிக்கவில்லை திரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ உலக நாடுகள் மேல ஒவ்வொரு நாடுகளையும் அவர் டாரிஃப் மூலியமாக மிரட்டி கொண்டிருக்கிறார். அப்போ 27 நாடுகளையும் சேர்ந்து மிரட்டும் போது யூரோப்பியன் யூனியனும் ஆப்வியஸா இந்தியா போன்று சைனா போன்று வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த அதர் பெரிய நாடுகளை நோக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்களுக்கான ட்ரேடையும் வர்த்தகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய மிக வாய்ப்பாக இருந்த அமெரிக்காவை புறந்தள்ள வேண்டிய தேவைப்பாடுகள் உணர்ந்ததுனால இன்றைக்கு யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் கைகோர்த்துள்ளதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தகம் உலக நாடுகளினுடைய பல்வேறு நாடுகளில் ஆக்டோபஸ் கரங்கள் போல நீண்டு இருக்கும் போது இந்தியாவையும் அவர் டாரிஃபை வைத்து மிரட்டி கொண்டிருந்தார். 50 விழுக்காடு 100 விழுக்காடுன்னு இந்தியாவினுடைய போர்கள் அத்தனையுமே நான் தான் நிறுத்தினேன் அப்படிங்கிற இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு கேலியாக கிண்டலாக உலக நாடுகள் முன்னாடி இந்தியாவினுடைய இமேஜை தலைகுனிய வைத்ததுல ட்ரம்ப் அவர்களுடைய மிக முக்கியமான பேச்சுக்கள் கடந்த 2 மாதங்களாக எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அப்போ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் மிக முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்லையும் அமெரிக்கா போன்ற நாடுகளை புறம் தள்ளிவிட்டு டாலரை ரொம்ப பெரிய வீக்கனாக ஆக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு சக்தியாக இருக்குங்கிறதும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறதா நம்ம பார்க்கலாம்.